இளைஞன் ஒருவன் வயதான ஓய்வு பெற்ற ஒருவரின் அண்டை வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் தோட்டக்கலையை மிகவும் நேசித்தார்கள். அதுமட்டுமல்லாமல் தோட்டத்தில் உள்ள அவர்களது தாவரங்களை நன்றாக கவனித்தும் கொள்வார்கள். அந்த இளைஞர் எப்போதும் வயதான நபரின் தோட்டத்தை விட தனது தோட்டத்தை சிறப்பாகவும் அழகானதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒருமுறை அவர்கள் இருவரும் அவரவர் தோட்டத்தில் ஒரே மாதிரியான விதைகளை விதைத்தனர். அந்த இளைஞன் தனது தாவரங்களுக்கு நிறைய தண்ணீர் மற்றும் நிறைய உரங்களை இடுவார். ஆனால் அந்த வயதானவரோ குறைந்த அளவு தண்ணீர் மற்றும் குறைந்த அளவு உரங்களையே இடுவார். அந்த இளைஞனின் தாவரம் நன்றாக வளர்ந்திருந்தது. ஆனால் அந்த வயதான மனிதரின் தாவரமோ இளைஞனின் தாவரத்திற்கு முன்னால் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு நாள் காலையில் இளைஞன் தன் தோட்டத்தை பார்த்தபோது அவனது தாவரம் நன்கு வளர்ந்து பலமானதாக இருந்தபோதிலும் தாவரம் வேரோடு சாய்ந்திருந்தது. ஆனால் வயதானவரின் தாவரம் நன்றாகவே இருந்தது. அந்த வயதான மனிதர் தனது தோட்டத்தை பார்க்க அவரது வீட்டை விட்டு வெளியே வந்தார். உடனே இளைஞன் அந்த வயதான மனிதனிடம் சென்று, எனது தாவரம் நன்றாக வளர்ந்திருந்தது. ஆனால் அது வேரோடு சாய்ந்துவிட்டது. ஆனால் உங்கள் தாவரமோ மிகவும் சாதாரணமாகத்தானே இருந்தது. அதற்கு ஒன்றுமே ஆகவில்லை. ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த வயதான மனிதன், நீ தாவரம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக மிகுதியான தண்ணீர் மற்றும் உரம் அளித்தாய். அதற்கு தேவையான சத்து தண்ணீர் மற்றும் உரமிடமிருந்தே கிடைத்துவிட்டதால் வேர் நன்றாக மண்ணிற்குள் இறங்கவில்லை. நான் தாவரம் உயிர் வாழ்வதற்கு போதுமான அளவிற்கு மட்டும் தண்ணீர் மற்றும் உரத்தை வழங்கியுள்ளேன். போதுமான சத்து கிடைக்காததால் வேர்கள் மண்ணிற்கு உள்ளே ஆழமாக சென்று தனக்கு தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து கொண்டது. அதனால்தான் கடினமான மழை பெய்தபோது உங்கள் தாவரத்தால் நிலைநிறுத்த முடியவில்லை என்றார்.